கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு முக்கியமான அலுவலக கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த அறையிலேயே மிகவும் திறமையான நபர் நீங்கள்தான். உங்களை விட அதிகமாக உழைத்தவர்கள் அங்கே யாருமில்லை. உங்களிடம்தான் நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சிறந்த திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் பதவி உயர்வுக்கான நேரம் வரும்போது அந்த வாய்ப்பு உங்களை விட பாதி திறமை மட்டுமே உள்ள வேறு ஒருவருக்கு செல்கிறது. அவர் எப்படி அந்த பதவியை வாங்கினார் என்று நீங்கள் யோசித்துக் குழம்புகிறீர்கள். காரணம் உங்கள் திறமை குறைவு அல்ல. சென்ற வாரம் ஒரு சின்ன விவாதத்தின் போது நீங்கள் அவசரத்தில் கட்டுப்பாடில்லாமல் விட்ட ஒரு வார்த்தைதான் உங்கள் வாய்ப்பை தட்டிப்பறித்தது. அல்லது ஒரு மிக முக்கியமான நேரத்தில் நீங்கள் தைரியமாக பேசாமல் அமைதியாக இருந்ததுதான் காரணமாக இருக்கும். இப்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சற்று நினைத்துப் பாருங்கள். பல வருடங்களாக எந்த விரிசலும் இல்லாமல் மிக அழகாக பயணித்துக் கொண்டிருந்த ஒரு உறவு ஒரு நாள் இரவு நடந்த சின்ன வாக்குவாதத்தில் நீங்கள் அல்லது அவர்கள் வீசிய ஒரே ஒரு கோபமான வார்த்தையால் சுக்குநூறாக உடைந்திருக்கும். இப்படி நடக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? இது நம்முடைய விதி என்று நினைக்கிறோம், அல்லது சுற்றியுள்ளவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புகிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. உங்கள் வாய்ப்புகள் உங்கள் கண்முன்னே பறிக்கப்படும் போதும், உங்கள் மதிப்பு உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் குறையும் போதும் அதற்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். நாம் என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையின் தலையெழுத்தையே நிர்ணயிக்கிறது. உலகை ஆள வேண்டும் என்ற ஆசை இங்கு பலருக்கும் இருக்கிறது. ஆனால் தன் சொந்த நாவை ஆளத் தெரியாத ஒருவனால் எப்படி இந்த உலகை ஆள முடியும்? இந்த நிமிடம் வரை வெற்றி என்பது வெறும் கடுமையான உழைப்பாலும் அதீத புத்திசாலித்தனத்தாலும் மட்டுமே கிடைக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதை இப்போதே உங்கள் மனதிலிருந்து அழித்துவிடுங்கள். வெற்றி என்பது உங்கள் மூளையில் இருக்கும் திறமையில் இல்லை. அந்த திறமையை நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு வார்த்தைகளாக கடத்துகிறீர்கள் என்பதில்தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு புரியும்படியும் அவர்கள் ஏற்கும்படியும் சொல்லத் தெரியவில்லை என்றால் உங்கள் அறிவால் எந்த பயனும் இல்லை. உங்கள் நாக்கு என்பது வெறும் சுவையை உணரும் ஒரு சாதாரண உறுப்பு அல்ல. அது ஒரு கூர்மையான கண்ணுக்குத் தெரியாத ஆயுதம். அதை எப்படி எப்போது பயன்படுத்த வேண்டும் என்ற ரகசியம் தெரிந்தவன் மட்டுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க முடியும். இது ஏதோ இன்று நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட தத்துவம் அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் போன்ற மாபெரும் அறிஞர்களால் ஆழமாக கூறப்பட்டு இன்றும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாலும் உலகை ஆளும் தொழிலதிபர்களாலும் இரகசியமாக பின்பற்றப்படும் உண்மைகள் இவை. இதோ இப்போது நான் சொல்லப் போகும் இந்த வாழ்வியல் உண்மைகளை கொஞ்சம் ஆழமாக கவனியுங்கள். இது உங்கள் ஒட்டுமொத்த சிந்தனையையும் மாற்றப்போகிறது. முதலில் நாம் பேசும் வார்த்தைகளை விட நாம் கேட்கும் மௌனத்திற்கு உள்ள பிரம்மாண்டமான சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விவாதத்திலோ அல்லது 10 பேர் இருக்கும் ஒரு கூட்டத்திலோ யார் தொடர்ந்து சத்தமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி என்று ஒரு பொதுவான மாயை நம் சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் உண்மை நேர்மாறானது. நீங்கள் எப்போதெல்லாம் உங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களிடமுள்ள தகவல்களை, உங்கள் பலத்தை மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் நீங்கள் எப்போதெல்லாம் அமைதியாக இருந்து மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் புதிய தகவல்களை சேகரிக்கிறீர்கள். ஒரு வாடிக்கையாளரிடம் ஒரு பொருளை விற்க பேசும்போதோ அல்லது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் நேர்காணலில் இருக்கும்போதோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை முழுமையாக கேட்காமல் பாதியிலேயே முந்திக்கொண்டு தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதை காட்டுவதற்காக பேசும் பழக்கம் பலருக்கும் இருக்கிறது. இப்படி முந்திக்கொண்டு பேசுவதால் நாம் அவர்களின் உண்மையான மனநிலையையும் தேவையையும் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். இறுதியில் நாம் நினைத்த காரியம் தோல்வியில்தான் முடியும். அதே நேரத்தில் பொறுமையாக அவர்கள் சொல்வதை முழுவதுமாக கேட்டு அவர்கள் மனநிலையை அறிந்து கொள்பவன் மட்டுமே சரியான நேரத்தில் மிகச் சரியான பதிலை கொடுத்து அந்த சூழ்நிலையை முற்றிலுமாக தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறான். பேசுவது ஒரு கலை என்றால் அதைவிட பெரிய கலை கேட்பதுதான். அடுத்தவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கேட்கும்போது அவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களின் பலவீனங்களை உங்களிடம் கொட்டிவிடுவார்கள். அதை உங்களின் பலமாக மாற்றுவதுதான் உண்மையான சாதுரியம். இரண்டாவதாக, உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் கலக்கும் இனிமை. இனிமையாக பேசுவது, கனிவாக நடந்து கொள்வது என்பது ஒரு கோழைத்தனம் என்று பல இளைஞர்கள் இன்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதும் முரட்டுத்தனமாக பேசுவதும் தான் உண்மையான வீரம் என்று திரைப்படங்களை பார்த்து நம்புகிறார்கள். ஆனால் உண்மையான பலம் என்பது ஒருவன் தன் கோபத்தை முழுமையாக அடக்கி எவ்வளவு இனிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்திற்கோ அல்லது ஒரு அதிகாரியிடமோ ஒரு முக்கியமான உதவி கேட்க செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் குரலில் ஒரு அதிகாரமோ அல்லது கர்வமோ இருந்தால், அவர் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதை தட்டிக்கழித்து விடுவார். மனிதர்களின் ஈகோ அப்படிப்பட்டது. அதே விஷயத்தை ஒரு சிறு புன்னகையுடன் மிக கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி கொஞ்சம் இறங்கி நின்று கேட்டுப் பாருங்கள். உங்களுக்கு திறக்கவே திறக்காது என்று நினைத்த இரும்பு கதவுகள் கூட மிக எளிதாக திறக்கும். இனிமையான வார்த்தைகள் என்பது ஒரு மனிதனின் மனதை திறக்கும் மாயச்சாவி. அது பிறரை நமக்கு சந்தோஷமாக அடிபணிய வைக்கும் ஒரு ரகசிய ஆயுதம். இதை சரியாக பயன்படுத்துபவர்கள் எந்த கடின சூழ்நிலையிலும் தங்களுக்கு தேவையானதை புன்னகையோடு சாதித்துக் கொள்வார்கள். முரட்டுத்தனத்தால் உடைக்க முடியாத பல கல்நெஞ்சங்களை ஒரு அன்பான வார்த்தை நொறுக்கிவிடும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுகிறார்கள். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது. இந்த உலகம் முழுவதும் ஒரே மேடை அல்ல. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமான நாடகம் இருக்கிறது. ஒரு நெருங்கிய நண்பனிடம் மிக சகஜமாக கிண்டலாக பேசும் தோரணையில் நீங்கள் உங்கள் மேலதிகாரியிடமோ அல்லது உங்கள் வாடிக்கையாளரிடமோ ஒருபோதும் பேச முடியாது. அதேபோல் ஒரு சாதாரண தேநீர் கடையில் நண்பர்களோடு பேசும் ஒரு கேலியான விஷயத்தை ஒரு முக்கியமான தொழில் கூட்டத்தில் பேச முடியாது. பலர் தங்களின் நகைச்சுவை திறமையையோ அல்லது அறிவையோ காட்ட வேண்டும் என்ற அதீத ஆர்வத்தில் சம்பந்தமே இல்லாத இடங்களில் தேவையற்ற கருத்துக்களை கூறி தங்களை தாங்களே மிகப்பெரிய முட்டாள்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். எங்கு பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், யாரிடம் என்ன பேச வேண்டும் என்ற சூழ்நிலை அறிவு ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். ஒரு சூழ்நிலை என்ன, அங்கிருப்பவர்களின் மனநிலை என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஒரு வார்த்தை கூட உங்கள் வாயிலிருந்து தவறி வெளிவரக்கூடாது. மிகச் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உச்சரிக்கப்படும் ஒரு சாதாரண வார்த்தை 1000 போர் ஆயுதங்களுக்கு சமமான வெற்றியை பெற்றுத்தரும். அதே நேரம் தவறான இடத்தில் அவசரத்தில் பேசப்படும் ஒரு வார்த்தை உங்கள் சொந்த கழுத்தையே அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். உங்கள் மேலதிகாரி ஒரு தவறு செய்துவிட்டார் என்றால் அதை ஒட்டுமொத்த அலுவலக ஊழியர்கள் முன்பும் சுட்டிக்காட்டுவது அவரை அவமானப்படுத்துவதற்கு சமம். அதுவே அவரை தனியாக சந்தித்து பக்குவமாக சொல்வது உங்கள் மீது அவருக்கு ஒரு பெரும் மரியாதையை உருவாக்கும். விஷயம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள் அதை எந்த இடத்தில் சொல்கிறீர்கள் என்பதுதான் முடிவை தீர்மானிக்கிறது. இதைத் தொடர்ந்து நாம் மிக கவனமாக கையாள வேண்டியது நாம் பேசும் வார்த்தையின் அளவு. நீங்கள் எந்த அளவுக்கு குறைவாக பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்கள் வார்த்தைகளுக்கு இந்த சமூகத்தில் மதிப்பு இருக்கும். பொருளாதாரம் தத்துவம் போலத்தான் வார்த்தைகளும். ஒரு பொருள் அதிகமாக கிடைத்தால் அதன் மதிப்பு குறைந்துவிடும். அதுவே அரிதாக கிடைத்தால் அதன் மதிப்பு பல மடங்கு உயரும். எப்போதும் எதையாவது உளறிக்கொண்டோ அல்லது பேசிக்கொண்டே இருப்பவர்களை இந்த உலகம் ஒருபோதும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாது. அவர்களை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவோ அல்லது ஒரு தொந்தரவாகவோ தான் மனிதர்கள் பார்ப்பார்கள். ஒரு பெரிய கூட்டத்திலோ அல்லது அலுவலக சந்திப்பில் அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கும்போது முற்றிலும் அமைதியாக இருந்து அனைத்தையும் கூர்ந்து கவனித்து இறுதியில் சில வார்த்தைகளில் மிக அழுத்தமாக ஒரு முடிவை சொல்லும் நபரை கவனித்துப் பாருங்கள். மொத்த கூட்டமும் அவர் சொல்வதை ஆச்சரியமாக அமைதியோடு கேட்கும். மௌனம் என்பது ஒருபோதும் பலவீனத்தின் அடையாளமல்ல. அது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை முழுமையாக எடை போட முடியாத ஒரு மர்மமாகவே உங்களை வைத்திருக்க இந்த மௌனம் பெரிதும் உதவும். நீங்கள் அதிகமாக பேசும்போதுதான் உணர்ச்சிவசப்பட்டு தேவையற்ற பல வார்த்தைகளை கொட்டிவிடுவீர்கள். குறைவாக பேசும்போது நீங்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது மட்டுமில்லாமல் உங்கள் உண்மையான பலவீனங்களை மற்றவர்கள் கண்டுபிடிப்பதும் கடினம். எனவே உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை செலவழிப்பது போல மிக மிக கவனமாக சிக்கனமாக செலவழியுங்கள். அதேபோல உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை பாதுகாப்பது என்பது உங்கள் நாவை அடக்குவதில் மிக முக்கியமான ஒரு அங்கம். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கப் போகிறீர்கள் அல்லது ஒரு புதிய பிரம்மாண்டமான ஐடியா உங்கள் மனதில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது நிஜமாகவே நடக்கும் வரை, அது வடிவம் பெறும் வரை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
இன்று பலருக்கும் தங்களின் சிறு சிறு திட்டங்களை கூட அடுத்தவர்களிடம் சொல்லி ஒரு போலி பெருமை தேடிக்கொள்ளும் மிக மோசமான பழக்கம் இருக்கிறது. சமூக வலைதளங்களில் தாங்கள் செய்யப்போகும் காரியங்களை முன்கூட்டியே அறிவிக்கிறார்கள். இப்படி செய்வதால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை சுற்றியிருக்கும் எல்லாரும் உங்கள் நண்பர்கள் அல்ல. சிலர் உங்கள் வளர்ச்சியை துளியும் விரும்பாதவர்களாக இருக்கலாம். அவர்கள் உங்கள் திட்டத்தை முறியடிக்க சதி செய்யலாம். அல்லது உங்கள் ஐடியாவை அப்படியே திருடி அவர்கள் செயல்படுத்த வாய்ப்புள்ளது. உங்கள் ரகசியங்கள் உங்கள் மனதிற்குள் மூடியிருக்கும் வரை நீங்கள்தான் அந்த ரகசியத்திற்கு முழு எஜமானன். ஆனால் அந்த ரகசியம் உங்கள் வாயிலிருந்து வெளிவந்த மறுகணமே நீங்கள் அந்த ரகசியத்திற்கு அடிமையாகிவிடுகிறீர்கள். அதன் பிறகு அந்த தகவல் மற்றவர்கள் கைகளில் விளையாடத் தொடங்கும். எனவே உங்கள் மாபெரும் வெற்றி வெளிச்சத்திற்கு வந்து இந்த உலகை வியக்க வைக்கும் வரை உங்கள் உழைப்பும் உங்கள் திட்டங்களும் இருட்டிலேயே யாருக்கும் தெரியாமல் அமைதியாக இருக்கட்டும். அடுத்ததாக, நாம் வாய் திறந்து பேசும் வார்த்தைகளைத் தாண்டி நமது உடல் மொழி என்ன சொல்கிறது என்பதை நாம் தீவிரமாக கவனிக்க வேண்டும். நீங்கள் வாயால் தைரியமாக ஒன்றை சொல்லும்போது உங்கள் கண்கள் பதற்றத்தையோ அல்லது உங்கள் உடல்நிலை ஒருவித நடுக்கத்தையோ வெளிப்படுத்தினால் எதிரில் இருப்பவர் உங்களை ஒருபோதும் நம்ப மாட்டார். ஒருவரிடம் பேசும்போது நேராக அவர் கண்களை பார்த்து தைரியமாக பேசுங்கள். அது உங்கள் மீதான உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தும். உங்கள் கைகள், கால்கள் பதற்றத்தில் அசைந்து கொண்டிருக்கிறதா அல்லது இறுக்கமாக இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். வார்த்தைகள் எவ்வளவு இனிமையாகவும் அறிவார்ந்ததாகவும் இருந்தாலும் உங்கள் உடல் மொழி முரண்பட்டால் உங்கள் பேச்சின் மொத்த மதிப்பும் நொடியில் சிதைந்துவிடும். நேர்காணல்களில் பலர் தோல்வியடைவதற்கு இதுவே முக்கிய காரணம். அவர்கள் மனப்பாடம் செய்த பதில்களை சொல்வார்கள், ஆனால் அவர்கள் உடல் அவர்களுக்கு துரோகம் செய்து பதற்றத்தை காட்டிவிடும். எனவே பேசும்போது உங்கள் உடலும் சரி, உங்கள் மனமும் சரி, உங்கள் வார்த்தைகளுக்கு அரணாக துணையாக நிற்கிறதா என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். இறுதியாக, ஒரு கடுமையான விவாதத்தையோ அல்லது ஒரு சிக்கலான உரையாடலையோ உங்கள் முழு கட்டுப்பாட்டில் எப்படி கொண்டு வருவது என்ற உளவியல் ரகசியம். ஒரு உரையாடலில் யார் ஒருவர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் அந்த உரையாடலின் மாஸ்டர். நீங்கள் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதற்றத்தோடு பதிலளித்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் அவர்கள் விரித்த வலையில் முழுமையாக சிக்கிவிட்டீர்கள். அவர்கள் உங்களை ஆளுகிறார்கள் என்று அர்த்தம். ஒரு நேர்காணலாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வியாபார பேச்சாக இருந்தாலும் சரி, எதிரில் உள்ளவரை அதிகம் பேச வைத்து அவர்களின் பேச்சிலிருந்தே சரியான தர்க்கரீதியான கேள்விகளை கேட்பவன்தான் இறுதியில் வெற்றி பெறுவான். சரியான கேள்விகள் கேட்பது உங்களை மிகவும் புத்திசாலியாகவும் விழிப்புணர்வு உள்ளவராகவும் காட்டும். அது எதிராளியை சிந்திக்க வைக்கும். சில சமயம் அவர்கள் பொய் சொன்னால் அவர்களை நிலைகுலையவும் செய்யும். ஒருவரிடம் நீங்கள் வாக்குவாதம் செய்யும்போது அவர் கோபமாக பேசினால் அவரை எதிர்த்து கத்துவதை விட, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள், இது எந்த வகையில் நியாயம் என்று ஒரு அமைதியான கேள்வியை கேட்டு பாருங்கள். அவரின் கோபத்தின் வேகம் சுக்கு நூறாக உடைந்துவிடும். எனவே பதில் சொல்வதை விட சரியான கேள்விகளை கேட்க பழகிக் கொள்ளுங்கள். இந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் சதுரங்க வேட்டை. இதில் நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து ஒரு ராஜாவாக வெற்றி பெற்று சிம்மாசனத்தில் அமர வேண்டுமா, அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நகரும் ஒரு சாதாரண காலாட்படையாகவே மடிந்து போக வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது உங்கள் நாக்குதான். நீங்கள் இன்றுவரை உங்கள் வாழ்வில் இழந்த பெரிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு நேர்ந்த சின்ன சின்ன அவமானங்களையும் ஒருமுறை கண்களை மூடி ஆழமாக எண்ணிப்பாருங்கள். அவை அனைத்துமே நீங்கள் அவசரத்தில் பேசிய அல்லது பேசத் தவறிய மௌனமான வார்த்தைகளால்தான் வந்திருக்கும். நாம் பேசும் வார்த்தைகள் காற்றில் அப்படியே கரைந்து போய்விடும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அவை மனிதர்களின் மனங்களில் மிக ஆழமாக விதைக்கப்படுகின்றன. அந்த விதைகள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் அல்லது அழிக்கும் மரங்களாக வளரும். இனிமேல் எங்கு யாரிடமாவது எதையாவது பேசுவதற்கு முன் ஒரு கணம் நின்று சிந்தித்துப் பாருங்கள். இந்த வார்த்தை என்னை வாழ்க்கையில் உயர்த்துமா அல்லது அதள பாதாளத்தில் தள்ளுமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளை உங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வாருங்கள். இந்த ஒட்டுமொத்த உலகமும் உங்கள் காலடியில் வந்து விழும். இந்த பேச்சை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பேசி ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பையோ அல்லது உறவையோ இழந்திருக்கிறீர்களா?
அல்லது முக்கியமான நபர்களிடம் பேசும்போது அதிக பதற்றமடைந்து நீங்கள் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தவித்திருக்கிறீர்களா? தகவல் பரிமாற்றத்தில் எந்த இடத்தில் நீங்கள் மிகவும் சிரமப்படுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்களின் அந்த பலவீனத்தை கண்டறிவதுதான் வெற்றிக்கான முதல் படி. அதற்கான விடையை உங்களைத் தவிர வேறு யாரும் வெளியிலிருந்து கொடுத்துவிட முடியாது. உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய தெளிவை, ஒரு பெரும் விழிப்புணர்வை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற பல ஆழமான, உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உண்மைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ளவும், உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். உங்களின் வெற்றி பயணம் இங்கிருந்து தொடங்கட்டும்.